ஹாய்ங்க, திஸ் இஸ் பிரியா அகேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து ப்ரீவியஸ் vlogோட கண்டினியூஷன். 18th ஜூலை சாட்டர்டே ஈவினிங் எடுத்திருக்கேன். ஸோ மழை பெய்யறனால கொஞ்சம் எடுத்தேன் வீடியோ. ஆமண்ட் மில்க் செய்கிறது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஒரு கை பாதாமை வந்து ஊற வச்சுருக்கேன், ஓவர் நைட் சோப்ட்டு. மழை முடிஞ்சிடுச்சு. ஸோ மொட்டை மாடிக்கு போய் பார்த்தேன். பாருங்களேன், மேகம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ மழை வந்து நான் காட்டினேன் இல்லை, அவ்வளோதான் மழை. அதுக்கப்புறம் பெய்யவே இல்லை. ஸோ ஆனால் கிளைமேட்டை பாருங்களேன், மேகத்தை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஸோ மே மந்த்லேருந்தே வந்து எங்கள் ஊரில் இப்படி தான் இருக்குது. மழை பெய்கிற மாதிரி இருக்கும், பேயும் ஒரு 2 minutes 3 minutes பெய்யும், அவ்வளோதான் நின்றோம். இவங்க வந்து வெங்காயக்காரன்னா ரெகுலராக வர்றவர். வெங்காயம் சுத்தமாக இல்லை, அதனால இவர்கிட்டயே வந்து 1.5 கிலோ 100 rupeesன்னு சொன்னார், வாங்கிட்டேன். இன்னைக்கு ஊற வச்ச பாதாமை வந்து அடுத்து நம்ம எப்படி மில்க் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். தோல் உரிக்கிறது மட்டும்தான் இந்த மில்க் எடுக்கிறதுல கொஞ்சம் வேலைன்னு வைங்களேன். பட் மற்றபடி ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு கை தான் பாதாம் எடுத்திருக்கேன் பாருங்களேன். இது 3 days வரும். அரைச்சிட்டு வடிகட்டிட வேண்டியதான், தண்ணி போட்டு அரைச்சிட்டு வடிகட்டிட வேண்டியதுதான். கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. நான் கொஞ்சம் திக்காவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் நான் பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்தால் டீக்கு வந்து தெரியாமல் இருக்கும். கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா தெரிஞ்சிருது. அதனால இந்த கன்சிஸ்டன்சில நான் எடுத்து வச்சுப்பேன். ஓட்ஸ்லையுமே வந்து இந்த மில்க் செய்யலாம். பட் நான் ஓட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. அதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் ஜாஸ்தி இருக்குது அப்படின்றனால நான் அதை ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. இது பாருங்களேன், எனக்கு 3 daysக்கு வரும் இது. ப்ளஸ் நம்மளே பண்ணுறனால ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். டின்னருக்கு சப்பாத்தி செய்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன்ல, ஆஃப்டர்நூனே நான் வந்து சோயா சங்க்ஸ் கிரேவி வந்து செஞ்சு வச்சுட்டேன். சப்பாத்திக்கு வந்து நான் ஒரு சொட்டு எண்ணெய் கூட நான் விடாம தான் பிசைவேன். பூரி செய்கிறப்ப மட்டும்தான் நான் வந்து எண்ணெய் விடுவேன். கிட்டத்தட்ட ஃபுல்கா மாதிரி தான் இருக்கும் நான் செய்கிற சப்பாத்தி. நல்லா சாஃப்டாக தான் வருது எனக்கு. அதே மாதிரி இது தவாவுமே பார்த்தீங்கன்னா, நான் தோசைக்கும் சப்பாத்திக்கும் ரெண்டுக்குமே ஒரே தவா தான் நான் யூஸ் பண்ணுறேன். சம்டைம்ஸ் சொல்லுவாங்கல்ல, சப்பாத்தி போட்டால் தோசை வராதுன்னு. எனக்கு அந்த ப்ராப்ளம்லாம் இல்லை, நல்லா தான் வரும். ரெண்டுமே எனக்கு நல்லா தான் வரும். ஸோ ஆளுக்கு 3 சப்பாத்தி, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும். கிரேவி வந்து சோயா சங்க்ஸ் கிரேவி. அண்ட் கிரில்டு ஃபிஷ் வந்து என் ஹஸ்பண்ட் ரெகுலராக சாப்பிடுவாங்க. மைக்ரோவேவ்லேயே கன்வெக்ஷன் மோடில் கிரில் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு டின்னர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.